கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 2 கேள்விகளும் பதில்களும். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் உண்டானால் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று கூறியவர் யார்? பவுல். அன்பினாலே யாதொரு தேறுதலும் உண்டானால் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று கூறியவர் யார்? பவுல். ஆவியின் யாதொரு ஐக்கியமும் உண்டானால் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று கூறியவர் யார்? பவுல். யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று கூறியவர் யார்? பவுல். ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருக்க வேண்டியவர்கள் யார்? பிலிப்பியர். பிலிப்பியர் எப்படி ஒன்றையே சிந்தித்துக் கொள்ள வேண்டும்? இசைந்த ஆத்துமாக்களாய் பிலிப்பியர் ஒன்றையே சிந்தித்து எதை நிறைவாக்க வேண்டும்? பவுலின் சந்தோஷத்தை. ஒன்றையும் எவைகளினால் செய்யக்கூடாது? வாதினாலும் வீண் பெருமையினாலும். ஒருவரை ஒருவர் எப்படி எண்ண வேண்டும்? தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக. எதினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும்? மனத்தாழ்மையினால். அவனவன் எவைகளை நோக்காதிருப்பானாக? தனக்கானவைகளை. அவனவன் எவைகளை நோக்குவானாக? பிறருக்கானவைகளை. யாரில் இருந்த சிந்தை நம்மில் இருக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசு. தேவனுடைய இருந்தவர் யார்? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசு எதை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை, தேவனுக்கு சமமாயிருப்பதை. தம்மை தாமே வெறுமையாக்கினவர் யார்? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசு யாருடைய ரூபம் எடுத்தார்? அடிமை. மனுஷர் சாயலானவர் யார்? கிறிஸ்து இயேசு. மனுஷ ரூபமாய் காணப்பட்டவர் யார்? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசு எது பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார்? சிலுவையின் மரண பரியந்தம். தம்மை தாமே தாழ்த்தினவர் யார்? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினவர் யார்? தேவன். வானோர் பூதலத்தோருடைய முழங்கால் யாவும் யாருடைய நாமத்தில் முடங்கும்? இயேசு. பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் யாருடைய நாமத்தில் முடங்கும்? இயேசு. யாரை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்? இயேசு கிறிஸ்து. யாருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தருளினார்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பவுல் தூரமாயிருக்கும்போது கீழ்ப்படிய வேண்டியவர்கள் யார்? பிலிப்பியர். பிலிப்பியர் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் எது நிறைவேற பிரயாசப்பட வேண்டும்? தங்கள் இரட்சிப்பு. விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் யார்? தேவன். தேவன் எதின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறார்? தம்முடைய தயவுள்ள சித்தம்.
தான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதுமில்லை என்று மகிழ்ச்சி யாருக்கு உண்டாயிருக்கும்? பவுல் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதுமில்லை என்கிற மகிழ்ச்சி எப்போது உண்டாயிருக்கும்? கிறிஸ்துவின் நாளில். பிலிப்பியர் எதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள்? ஜீவ வசனத்தை. பிலிப்பியர் உலகத்திலே எதை போல பிரகாசித்தார்கள்? சுடர்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே பிலிப்பியர் எப்படி இருக்க வேண்டும்? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருக்க வேண்டியவர்கள் யார்? பிலிப்பியர் எல்லாவற்றையும் எப்படி செய்ய வேண்டும்? முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும். பிலிப்பியரின் விசுவாசமாகிய எவைகளின் மேல் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்வேன் என்று பவுல் கூறினார். பலி ஊழியம். நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்று கூறியவர் யார்? பவுல். பிலிப்பியரின் செய்திகளை அறிந்து மனந்தேறுதல் அடையும்படி நம்பி இருந்தவர் யார்? பவுல் பிலிப்பியரிடத்தில் யாரை அனுப்பலாம் என்று இயேசுவுக்குள் நம்பியிருந்தார்? தீமோத்தேயு பிலிப்பியரின் காரியங்களை எப்படி விசாரிப்பார்? உண்மையாய். பிலிப்பியரின் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு தீமோத்தேயு யாரைப் போல மனதுள்ளவன்? பவுல். மற்றவர்கள் எல்லாரும் யாருக்குரியவைகளை தேடார்கள்? கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாதவர்கள் எவைகளை தேடுகிறார்கள்? தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு ஊழியம் செய்பவன் யார்? பிள்ளை. பவுலுடனே கூட ஊழியம் செய்தவன் யார்? தீமோத்தேயு. யாருடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று பவுல் கூறினார்? தீமோத்தேயு. எவைகள் இன்னபடி நடக்கும் என்று அறிந்தவுடன் தீமோத்தேயுவை அனுப்புவேன் என்று பவுல் கூறினார். தன் காரியங்கள். தானே சீக்கிரத்தில் பிலிப்பியரிடத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருந்தவர் யார்? பவுல். பவுலின் சகோதரனும் உடன் வேலையாளும் யார்? எப்பாப்பிரோதீத்து. பவுலின் உடன் சேவகன் யார்? எப்பாப்பிரோதீத்து. எப்பாப்பிரோதீத்து யாருடைய ஸ்தானாபதி? பிலிப்பியர். பவுலின் குறைச்சலுக்கு உதவி செய்தவன் யார்? எப்பாப்பிரோதீத்து. பிலிப்பியர் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவன் யார்? எப்பாப்பிரோதீத்து. எப்பாப்பிரோதீத்து வியாதிப்பட்டதை கேள்விப்பட்டவர்கள் யார்? பிலிப்பியர். பிலிப்பியர் தன் வியாதியை கேள்விப்பட்டதினால் மிகவும் வியாகுலப்பட்டவன் யார்? எப்பாப்பிரோதீத்து. வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தவன் யார்? எப்பாப்பிரோதீத்து. எப்பாப்பிரோதீத்துவுக்கு இறங்கினவர் யார்? தேவன். பவுலுக்கும் இறங்கினவர் யார்? தேவன். பவுலுக்கு எது உண்டாகாதபடிக்கு தேவன் அவனுக்கு இறங்கினார்? துக்கத்தின் மேல் துக்கம். பிலிப்பியர் யாரை மறுபடியும் கண்டு
சந்தோஷப்பட பவுல் அவனை அனுப்பினார். எப்போபிரோதீத்து. தன் துக்கம் குறைய எப்பாபிரோதீத்துவை பிலிப்பியரிடம் அனுப்பியவர் யார்? பவுல். பவுல் யாரை அதிசீக்கிரமாய் பிலிப்பியரிடத்தில் அனுப்பினார்? எப்பாபிரோதீத்து. பிலிப்பியர் யாரை கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எப்பாபிரோதீத்து. எப்பாபிரோதீத்துவை போல உள்ளவர்களை பிலிப்பியர் எப்படி எண்ண வேண்டும்? கனமாய். ஊழியத்திலே தன் பிராணனையும் எண்ணாமல் இருந்தவன் யார்? எப்பாபிரோதீத்து. யார் பவுலுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் எப்பாபிரோதீத்துவை அவர்கள் குறைவை நிறைவாக்கினான்? பிலிப்பியர். எப்பாபிரோதீத்து எதி நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான்? கிறிஸ்துவின் ஊழியம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. நன்றி.